வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக தமிழ்நாடுன்னு மட்டும் சொல்ல முடியாது. இந்தியா ஃபுல்லாகவே இருக்கிற ஒரே ஒரு பெரிய பேசும் பொருளாக இருக்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் பிரச்சனை தான். ஆக்சுவலாக இது கள்ளச்சாராயம் இல்லை, முழுக்க முழுக்க அது ஸ்ப்ரிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்ப்ரிட்டு பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக கள்ளக்குறிச்சியோட சரௌண்டிங்கில் எங்கேயும் அந்த ஸ்ப்ரிட்டு ரெடி ஆகிறதில்ல. இது பல வருஷமாக கள்ளச்சாராயம் அங்கே என்ன சொல்கிறது, காசி விற்றுட்ருக்காங்க, குடிச்சிட்ருக்காங்க. பட் இதுவரைக்கும் அங்கே காசின சாராயம் யாரும் இறந்ததும் இல்லை. அதே மாதிரி இந்த சாராயம் அங்கே காசின சாராயமும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் அடித்து சொல்கிறாங்க. ஏன்னா இது ஆந்திராவிலேருந்து கொண்டு வந்த ஸ்ப்ரிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் இதில் அவர் அந்த விற்றவர் 3 பேக் வாங்கியிருக்கார். ஒரு பேக்கில் 200 பாக்கெட்டு, மொத்தம் 3 பேக்கில் 600 பாக்கெட்டு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு பேக்கு ஃபுல்லாகவே 200 பாக்கெட் விற்றுட்டு, இன்னொரு பேக்கில் 5 பாக்கெட் எடுத்து விற்றுருக்காரு. மொத்தம் 205 பாக்கெட் விற்றுருக்காரு. இப்போது நம்ம ஹாஸ்பிட்டல் ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க பார்த்திங்கன்னா 135 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. இன்னும் 70 பேர் உடைய கதி என்னன்றது தெரியல. அது இனி வரும் இதில் தான் தெரியும். ஏன்னா அவங்க உள்ளூர்காரரா இல்லை வெளியூர்காரரா, இல்லை இதுலேயே எப்படி பார்த்தாலும் ஒரு சிலர் 2 பாக்கெட்டு 3 பாக்கெட் கூட வாங்கியிருக்கலாம். அப்படி பார்த்தாலும் அப்படியும் ஒரு 50 பேர் கண்டிப்பாவது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க வெளியூர்காரராக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது சின்ன சின்ன ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி எங்கேயாவது ஜாயின் பண்ணியிருக்கலாம். பட் இதுவரைக்கும் 33 பேர் இறந்துருக்காங்க. அதே சமயம் இன்னும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களோட கதி என்ன, இதெல்லாம் வச்சு பார்க்குறக்குள்ள ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா அந்த ஆட்சியர்களிடம் போயிட்டு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி சாராயம் குடிச்சு தான் இவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த ஆட்சியர் பார்த்திங்கன்னா, இல்லை இது சாராயத்தினால் இல்லை அப்படின்னு சொல்லி அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் அங்கங்கே இருக்க விலை தான் இது எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டல் செக் பண்ணி பார்க்குறக்குள்ள தான் இது கலாச்சாரத்தினால தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக கள்ளச்சாராயம் காசுறாங்க, இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் புறப்பட்ட விஷயம். ஆக்சுவலாக அடுத்ததாக ஒரு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா, இது ஸ்ப்ரிட்டு இதனால தான் வருதுன்னா, இன்னொரு பக்கம் அவங்க இறந்த பிறகு தான் போயிட்டு அவங்களுடைய என்ன சொல்கிறது, இறுதி சடங்குக்காக வந்தவங்க இந்த கலெக்டர் சொன்ன ஒரு சின்ன இதனால இல்லை இது சாராயத்தினால இல்லை அப்படின்றதுனால அந்த இறுதிச் சடங்குக்கு வந்தவங்களும் போயிட்டு அந்த சாராயத்தை குடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கம் இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க சாராயத்தினால தான் இறந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அவங்க போயிருக்க மாட்டாங்க. எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி அந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இறப்பு அப்படின்ற இடத்துலையும் பிறப்பு, அந்த ஊரில் இல்லை எல்லா இடத்துலையுமே இறப்புக்கும் பிறப்புக்கும் இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று சரக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை ஆகிப்போச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதில் அந்த துக்கத்தை ஷேர் பண்ணுறதுக்காக போயிட்டு அந்த சாராயத்தை வாங்கி குடிச்சிருக்காங்க. அதனால தான் நிறைய பேர் இவ்வளோ தூரம் அதிக அளவில் அங்கே வாங்கினதுக்கான காரணம் இது தான் அப்படின்னு சொல்லி பக்கம் சொல்லியிருக்காங்க. பட் என்ன இருந்தாலும் ஒரு கவர்மெண்ட் அப்படின்றது கண்டிப்பாக ஸ்ட்ரைட்டாக பார்க்க முடியாது. உண்மையான விஷயம் ஒரு கவர்மெண்ட் ஒரு 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 சிஎம் அந்த இடத்துல பார்த்துட முடியாது. அந்த சுகாதாரத்துறை இந்த இடத்துல பார்த்துட முடியாது. அதுக்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், அதாவது ஒரு கலெக்டர்னா அவர் கண்டிப்பாக இந்த பிரச்சனை அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன ஏதுன்னு அலசி ஆராய்ஞ்சு அதை பற்றி தெரிஞ்சு ஓகே ரைட் இதனால தான் அப்படின்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக இவ்வளோ தூரம் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இல்லை அவருக்கு கீழே இருக்கிறாங்க போலீஸு, அதுக்கப்புறம் முன்சிப்பு, தாசில்தார், ஆர்ஐ, லொசு இவங்கெல்லாம் என்ன ஒர்க் பண்ணுறாங்க? இன்றைக்கி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறாங்க? இன்னும் 3 மாதம் ஈஸியாக திரும்ப வேலை ஜாயின் பண்ணிட்டு போகிறாங்க. என்ன கேட்டால் ஒவ்வொரு தப்புக்கும் டிஸ்மிஸ் தான் பண்ணணும். அதுதான் சரியான தீர்வுன்னு நினைக்கிறேன். ஓகே, கண்டிப்பாக அத்தனை குடும்பத்தையோட நிலமை, இறந்தவங்க குடிச்சிட்டு இறந்துட்டாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கான குழந்தைங்க, அவங்களோட மனைவி இவங்கெல்லாம் உண்மையிலே இனி வாழ்கிற நாளில் எவ்வளோ நரகத்தை சந்திக்க வேண்டியது இருக்குது அப்படின்றக்குள்ள தான் உண்மையிலே ரொம்ப மனசு பதற வைக்கிது. பார்ப்போம். இனியாவது இந்த பொறுப்பில் இருக்கிறவங்க உங்களுக்கான வேலையை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சீங்கன்னா அப்பாவி மக்கள் இறக்க மாட்டாங்க. அப்பாவி மக்களை இழக்க அந்த ஒரு சூழலை உருவாக்கி கொடுங்க. ரொம்ப
என்ன சொல்றது? அ தெரிஞ்சு பண்றாங்க, தெரியாத பண்றாங்க அப்படின்றதில்ல. ஒரு விஷயம் இந்த இடத்துல இது இருக்கு அப்படின்னு இருந்தா மட்டும் தான் அத தேடி போறாங்க. இல்ல அப்படின்ற பட்சத்தில அவங்க கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அது ஏத்துக்கிட்டு அவங்களும் நல்லவங்களாயிடுவாங்க. ஸோ அந்த தப்பு நடக்கிற இடத்துல தயவு செஞ்சு தட்டி கேளுங்க. அந்த ஒரு பல உயிர்கள காப்பாத்த ஒரு உதவியா இருக்கும். நன்றி.